தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே வீடு புகுந்து பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பனையடிப்பட்டி காளியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் பரமசிவன் என்பவருக்கு 20 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகி உமா என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். இந்த நிலையில் பரமசிவன் தேநீர் அருந்திவிட்டு வீடு திரும்பிய போது தோல் வியாபாரி மணிக்குமார் என்பவர் கையில் கத்தியுடன் ஓடியுள்ளார். வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது உமா கழுத்தறுக்கப்பட்டு இறந்து கிடந்துள்ளார். பரமசிவன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது மணிக்குமார் நட்புடன் பழகிய நிலையில் உமாவுக்கும் மணிக்குமாருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 1 வருடமாக மணிக்குமாரிடம் பழகுவதை உமா தவிர்த்து வந்த நிலையில் கொலை நடந்த முன்தினம் உமாவை செல்போனில் அழைத்து மணிக்குமார் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உமாவின் உடலை மீட்ட போலீசார் தப்பி ஓடிய மணிக்குமாரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அழகர் நாயக்கன்பட்டியில் கோவில் திருவிழாவின் போது 2 தரப்பினர் இடையே மோதல் வெடித்தது. நில ஆக்கிரமிப்பு பிரச்சினை தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்துள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தாக்குதல் நடத்திய காவலர் மற்றும் திமுக கவுன்சிலரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.